நாகம்மா, எனக்கு உன்னை விட்ட வேற யாரும் இல்ல. என் வேதனை எல்லாம் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த மிருகத்தோட கையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியல. என்னைக்காவது அந்த மிருகம் என்ன அழிச்சே தீரும். அதுக்கு முன்னால இந்த மலையில இருந்து விழுந்து என் உயிரை விட்டுடுறேன். அவனுக்கு என் பொண்ணு கூட கிடைக்க கூடாது. இது சத்தியம், உன் மேல சத்தியம். வேண்டாம், என்னை காப்பாத்த உன்னாலேயே முடியாது. என்னால முடியும். அம்மன் விக்கிரகத்தை செதுக்குனதுக்கு அப்புறம் நான் திரும்பி போகும்போது உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூட வரலாம். நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? சந்திரா, என்ன யோசிக்கிறீங்க? செல்வி, இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் நாளைக்கு தான் தீர போகுது. நாளைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நாளைக்கு துர்காஷ்டமி இல்லையா? ஆமா. நாளைக்கு விக்கிர பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து போயிடுவீங்கல்ல? போனதுக்கு அப்புறம் என்ன? திரும்பி எப்ப வருவீங்க? காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் வேலை இருக்கு, அதுக்காக போறேன். நான் காத்துட்டு இருப்பேன். எதுக்கு? உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். மறுபடியும் நான் இங்க திரும்பி வருவேன்னு சொல்லலையே. அப்படின்னா இத்தனை நாள் என்கிட்ட காட்டிருக்காத எல்லாமே நாடகமா? அப்படின்னா இதெல்லாம் காதல்னு நான் சொன்னனா? உனக்கு நீயே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டா அது ஏன் தப்பு இல்ல. நான் போறேன். முடிஞ்சா மறுபடியும் சந்திப்போம். ஐயா, ஐயா, மகனுக்கு எதுவும் தெரியாதீங்க. அவ எதுவும் பண்ணிடாதீங்க. அவளை மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. இல்ல, துரோகம் பண்றவங்களையும் மோசம் பண்றவங்களையும் மன்னிக்கிற பழக்கம் இல்லை இந்த ராஜராஜவர்மனுக்கு. அவங்கள வாழ விடுங்க ஐயா. அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. விட மாட்டேன். செல்வி எனக்கு தான் சொந்தம். அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். சாவு உனக்கு தவிர. இல்ல இல்ல, உங்களை போக விட மாட்டேன். போக விட மாட்டேன். செல்வி, சந்திரசேகர், நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. சீக்கிரம் போங்க. போயிடுங்க. போங்க. விடுறா ராம்ஜி, விடு. விட மாட்டேன். விடுறா. விட மாட்டேன். விட மாட்டேன். ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம். 7 ஜென்மத்துக்கு தேவையான ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேளு. என்ன வேணும் கேளு, கொடுக்கிறேன். கொடுக்கிறேன், எடுத்துக்க. எங்கேயாவது போய் சுகமாயிரு. ஆனா காலையில, நாளைக்கு காலையில நீ சிவபுரியில இருக்கக்கூடாது. அத நீ தீர்மானம் பண்ணணும். இல்லன்னா இந்த ராஜராஜவர்மா தீர்மானம் பண்ணணும். கேளு.
என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கேளு கொடுக்குற என்ன வேணும் கேளு கொடுக்குற செல்வி அவ்வளவுதான். செல்வி 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 ஐயோ நான் உன்கிட்ட கேட்கலையா கெஞ்சி கேட்டேன் எங்கேயாவது ஓடி போயிடுன்னு சொன்ன ஏன் 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 என்னை இப்படி சித்திரவதை பண்ண வைக்கிறீங்க செல்வி ஏன் செல்வி என் காதல் ரோஜா நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது செல்வி இது பாரு, இந்த ஜென்மத்துல வேணா எங்க 2 பேரை நீ பிரிக்கலாம், ஆனா எங்க 2 பேரோட மனசை மட்டும் உன்னால பிரிக்கவே முடியாது. நாளை காலையில நீ இந்த சிவபுரியில இருக்க கூடாதுன்னு சொன்னது வர்மா, ராஜராஜ வர்மா. செல்வி நில்லு நில்லு செல்வி. இல்ல, உனக்கு இந்த செல்வி என்றைக்குமே கிடைக்க மாட்டா. வேண்டாம் செல்வி, நான் உன்னை மனசார விரும்புறேன், உன் மேல உயிரியா வச்சிருக்க. வேண்டாம் செல்வி. விட மாட்டேன். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன். நான் வணங்குறேன் என் நாகம்மா மேல சத்தியம், உன்னை விட மாட்டேன். செல்வி 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 என் பேச்சு கேளு. செல்வி வேண்டாம். செல்வி செல்வி நான் சொல்றதை கேளு. பைத்தியக்காரி, உன்னோட ஒன்னா வாழணும்னு அரண்மனையில காத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை ஒன்னா சாகிற நிலைமை வந்தாலும்
அதுக்கும் தயாராயிருந்த செல்வி. வர்மா, இந்த ராஜராஜ வர்மாவோட நிழல தொட்டவங்கள உயிரோட விட்டதில்லை. அப்படி இருக்கிறப்ப என்ன கடிச்ச ஒண்ணு விட்டுடு வேணாம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆத்மாலையும் சேராம இத்தனை நாளா காத்திருந்த என் வாழ்க்கையை அழிச்ச அந்த ராஜராஜ வர்மா தான் இந்த ஜேகே. அவனை விட மாட்டேன். தப்பு. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நல்லது கெட்டது பாபம் புண்ணியம் எல்லாத்துக்கும் அந்த ஜென்மத்திலேயே பலன் கிடைச்சிரும். சாவுங்கிறது அவனுடைய எல்லா பாவங்களையும் நீக்கிடுச்சு. இது அவனோட இன்னொரு புனிதமான ஜென்மம். இல்ல, நான் அவனை பழி வாங்குவேன். அது உன்னால முடியாது. மனிதர்களின் நம்பிக்கை தெய்வ சக்தி. அந்த சக்தியின் சொரூபமே துர்கா சக்தி. நாமோ சக்தியின் தொண்டர்கள். அவனை காப்பாத்த எந்த சக்தியாலையும் முடியாது. சும்மா பிடிவாதம் பிடிக்காதே. அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னுடைய மோட்சத்துக்காக பூஜைகள் பண்றேன். போ. இல்லைன்னா நான் போக மாட்டேன். பழி வாங்காம இங்கிருந்து நான் போக மாட்டேன். ரத்தம் குடிக்கணும். ஓஹோ, நான் சொல்றத கேட்க மாட்டேன். இல்ல, இந்த சரீரத்திலிருந்து நீ என்ன பிரிக்கலாம். ஆனா அவனை மட்டும் உன்னால காப்பாற்ற முடியாது. நான் மறுபடியும் வருவேன். அவன் ரத்தத்தை குடிப்பேன். சுவாமிஜி, துர்கா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு நினைவு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த விபூதியை இளநீல கலந்து கொடுக்க. சுவாமி, என் புருஷனோட நிலைமை எல்லாம் சரியாயிடும். இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து இத்தனை நாள் இவங்களை காப்பாத்தினதுக்கு என்னுடைய நன்றி வணக்கம். சுவாமிஜி, இவங்க உங்களுக்கு இந்த தாயோட தெய்வ பக்தியாலையும் சக்தியாலையும் தான் நீங்கள்லாம் இன்னைக்கும் உயிரோட இருக்கீங்க. ஜெயகிருஷ்ணா, உன்னோட கொஞ்சம் பேசணும். புதைந்து போன எலும்புகளுக்கு இடையில் இன்றும் அசையும் ஒரு ஆத்மா இருக்கிறது. நிறைவேறாத ஆசைகளுடன் சமாதியான அந்த ஆத்மா இத்தனை நாள் காத்திருந்து பழிவாங்கும் எண்ணத்துடன் சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவின் அலறல் என் காதில் ஒலிக்கிறது. சுவாமிஜி, துர்காஷ்டமி அன்னைக்கு
நிறைஞ்ச பௌர்ணமியில 2வது ஜாமம் முடியறதுக்கு முன்னாடி அவளை அழிக்காம இருந்தா இன்னும் 12 ஜென்மங்கள் அந்த ஆத்மா இங்கே இருக்கும். அந்த ஆத்மா உங்க பரம்பரையை முழுசா நாசம் பண்ணிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாரோட ஆத்மாவுக்காக சுவாமி இந்த சடங்கு? ஆத்மா யாரதா இருந்தாலும் மோட்சம் அடைய கர்மம் பண்றதுல தப்பு இல்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த ஆத்மா சாந்தி அடையும். யாருது சுவாமி? என்னுடையதா இருக்கலாம், உன்னுடையதா இருக்கலாம். இந்த உலகத்துல ஆயுள் முடிஞ்சு போன யாருடையதாகவும் இருக்கலாம். நான் உனக்கு என்ன அநியாயம் பண்ண? அவளை விரும்பினங்கிற ஒரே ஒரு பாவத்துக்காகத்தானே நீ துர்காவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? என் உயிரா? உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்க அதுதான் உனக்கு வேணும்னா எடுத்துக்க. என் துர்காவை எதுவும் பண்ணாத, அவளை விட்டுரு. நீ என்ன பழி வாங்கறதுக்காகத்தான் நான் மறுபடியும் பிறவி எடுத்திருக்கேன்னா வா, என்ன பழி வாங்க. என் உயிர் எடுத்துக்க. Come on, take me. ஓம் சக்தி ஜெய சக்தி ஜெய ஜெய ஸ்ரீ சிவசக்தி பாடலை கேள் சங்கரி. வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையே பார் சங்கரி. மகளின் கண்ணீரை நலமாக்கும் உன் பூஜை. அல்லிதயமும் கரைந்திடுமா நீர்வரையில் தாமரமே. ஜெகதம்மா ஜெகமெதினதம்மா ஓம் சக்தி ஜெய சக்தி ஜெய ஜெய ஸ்ரீ சிவசக்தி பாடலை கேள் சங்கரி.
வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையே பார்த்தங்கரி कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् அஞ்ஞானங்கள் நிலை பெறுமோ விஞ்ஞானங்கள் ஜெயித்திடுமோ உஞ்ஞானத்தை போல ஏது பாவம் நீக்கிடுமா உருகும் அவலை கவலை அகலுமா கிழக்கு பிறக்கும் சூரியனே அவனின் பிறப்பும் இன்னருளே அனைத்து கிரகங்கள் நிற்க நின்ற அருள் பிரவாகம் வேண்டும் இங்கே காத்திட நீ சண்டே கை கொடுத்த நாளிதுவே கண்டு மனதில் கரைந்திடத்தான் வா ஜெகதம்மா ஜெகதம்மா சித்தரினை தீர்த்துதம்மா ஜெகதம்மா ஜெகதம்மா சித்தரினை தீர்த்துதம்மா ஓம் சக்தி ஜெய ஜெய ஸ்ரீ சிவசக்தி பாடலை கேள் சங்கரி வரசக்தி குலசக்தி தத்பரமெனும் பராசக்தி பக்தையே சங்கரி सुप्रसन्नो भव वरदो भव अवबुद्धितो भव मम सर्वाभीष्टफलप्रदो भव
पुत्रसन्नो भव वरदो भव अवकुण्ठितो भव मम सर्वाभीष्टं फलं प्रदो भव सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तुते स्थापितो भव पुत्रसन्नो भव वरदो भव अवकुण्ठितो भव मम सर्वाभीष्टफलप्रदो भव எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த தாய் துர்கா தேவி தான் ஜெயகிருஷ்ணாவை காப்பாத்திருக்கா. ஓம் சக்தி. ஆமா, ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு புது ஆரம்பம் இருக்கும்.